போச்சுன்னே தெரியலையே. ஆமா அண்ணி, ரொம்ப ஜாலியா இருந்தோம்ல. இன்னும் 2 நாளைக்கு இருக்கலாம்ல. நீ வேணும்னா இருந்துட்டு மெதுவா வாட்டி, நாங்க கிளம்புறோம். ஆத்தாடி, விட்டுட்டு போயிடுவாங்க போல. சும்மா சொன்னேன்க்கா, சும்மா சொன்னேன். போவோம், எல்லாரும் இப்பவுமே போவோம். அப்படி வா வலிக்கு. எல்லாரும் கிளம்புவோமா? கிளம்புவோம். ராணி, நம்ம ஊருக்காரவுகள்லாம் சேர்ந்து டூருக்கு போகணும்னு சொல்றாவ, கூட்டிட்டு போவோமா? டூருக்கா? எந்த ஊருக்கு போகணும்? அதெல்லாம் இனிமேதாம்மா முடிவு பண்ணணும். நாளைக்கு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அங்க எல்லாத்தையும் பேசி முடிவெடுப்போம். சரி போவுங்க. நம்மளும் டூருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பிரியாளும் இப்பதான் வீட்டுல இருக்கா. அவ ஊருக்கு போறதுக்குள்ள டூருக்கு போயிட்டு வந்துருவோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? போலாம்ல? போலாம் போலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. ஏட்டி பிரியா, உங்க அப்பா டூருக்கு கூட்டிட்டு போவாராட்டி? கூட்டிட்டு போவாங்க டி, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்படியாட்டி? எந்த ஊருக்கு கூட்டிட்டு போவாரு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது டி. அதான் நாளைக்கு கூட்டம் போடுவாங்கல்ல, அங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. சரி, எந்த ஊரா இருந்தா என்ன, நம்மளுக்கு டூருக்கு போகணும் அவ்வளவுதான். ஆமா டி, டூருக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹலோ பேபிமா. வந்துட்டாரியா? வாயா பொக்க மனுஷா, என்ன விஷயம்? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்களேன். என்ன விஷயம்யா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை கிடக்கு. உக்காந்து ஊரு கதை பேசுற வேலை தானே. அதெல்லாம் நீர் கேட்கக்கூடாது. நீர் எப்படி கேட்பீரு? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இதுல பப்ஸ் இருக்கு, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க. ஐ, பப்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் கொடும். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் கிளம்பட்டுமா? சரியா, போயிட்டு வரோம். பிரியா, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது டி வாங்கிட்டு வந்த, சொல்லு. ராமு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, நம்ம 2 பேருக்கும் தான். திம்புமா? ஐ, பப்ஸா? எடு எடு, சீக்கிரம் எடு, திம்பும். சீக்கிரம் தின்னுட்டி, ஆறிற போகுது. ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். ஏட்டி, பப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா டி, எனக்கு முட்டை பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏட்டி, ராமு அண்ணன் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல? ஆமாட்டி, என்னைய பத்தி அவருக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா டி, இப்படி ஒரு ஆள் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவரை நல்லா பாத்துக்கோ. சரி டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். சரி, நேரம் ஆயிட்டு, கிளம்புவோமா? ஆட்டும் டி, கிளம்புவோம் வா. வாழை மரம் 2 கொலை தள்ளிட்டு, சீக்கிரம் பழுத்துரும். பழுத்த உடனே ஒரு தாரை எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துறணும். இன்னொரு தாரை எடுத்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும், ஊர்க்காரங்களுக்கும் கொடுக்கணும். மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே. வாப்பா கோபாலு, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியே, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னே, அதுக்கு தான் வந்தேன். அப்படியா, என்ன விஷயம் சொல்லு. எப்படி சொல்றதுன்னே தெரியலையண்ணே. அட சொல்லுப்பா. அண்ணே, உங்க மவா ஒரு கண்ணாடி போட்ட பையன் கூட அடிக்கடி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன். அதனால தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோன்னு வந்தேன். ஏன் அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா, விளையாட்டுத்தனமா இருப்பா. என்ன, ஒரு 2-3 தடவை பார்த்தேன்னே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அப்படியாப்பா, சரி, நான் என்னன்னு கவனிக்கேன்.
அண்ணே உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை எதுவும் பாக்கீங்களா? பார்க்கணும்ப்பா. இவளே விளையாட்டுத்தனமா இருக்கா. நான் எங்க போய் இவளுக்கு மாப்பிள்ளை தேடன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பாப்புமா அண்ணே? பையன் என்ன படிச்சிருக்கான்? என்ன வேலை பார்க்கான்ப்பா? படிப்பாண்ணே முக்கியம். பையன் டிரைவரா இருக்கான், மாசம் 10,000 சம்பளம் வாங்குறான். போதாதா? எப்பா 10,000 எப்படிப்பா காணும் இந்த காலத்துல? அதெல்லாம் சம்பாதிச்சிருவானே. முதல்ல அப்படித்தான் இருப்பானுங்க, அப்புறம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிடணுமா இல்லையா? சரிப்பா, என்னமோ சொல்ற, வர சொல்லு பாப்போம். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நாளைக்கு கூட்டிட்டு வாரேன். பாப்பாவை வீட்டில் இருக்க சொல்லுங்க. எங்கேயாவது ஊர் சுத்த கிளம்பி போயிட போகுது. சரிப்பா, நான் இருக்க சொல்றேன். நீ நாளைக்கு பையனை கூட்டிட்டு வா, பாப்போம். எப்படியாவது இவர் தலையில் அந்த பையனை கட்டிடணும். அப்பந்தான் நம்மளுக்கு புரோக்கர் கமிஷன் கிடைக்கும். சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். ஆ சரிப்பா. இந்த பாட்டியம்ல மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏட்டி கீழே விழுந்துடாதீங்க ஏட்டி. ஏக்கா, இந்த மரத்துக்கு அடியில குளிந்தாப்புல இருக்குல்ல? ஆமாட்டி, நல்ல குளுகுளுன்னு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துட்டோம். இவளுகளும் நல்லா மரத்து மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாளுக. ஹலோ லேடிஸ், குட் மார்னிங். வாட்டி வா. என்ன அல்டாப்பு மேடம், டூர் எப்படி இருந்துச்சு? என்ன சத்தம் மட்டும் கேக்கு, ஆளை காணும். ஏட்டி மரத்து மேல பாரு. என்ன டீ, மேலே ஏறி உட்காந்துட்டீங்க, நானும் வரட்டா? ஒன்றும் வேண்டாம், கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏட்டி டூரு சூப்பராக போச்சு டீ. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. உங்களை மட்டும் எப்படி செல்வி அக்கா கூட்டிகிட்டு போனாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல பார்த்துக்கோ. 2-3 தடவை வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாலா நீ வந்தே தான் ஆகணும், நீ வந்தாதான் டூரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு அப்பந்தான் ஜாலியாக இருக்கும், வா வா வான்னு கெஞ்சுறாங்க பார்த்துக்கோ. சரி கழுதைய போனா போகுதுன்னு போயிட்டு வந்தேன். அப்படியாட்டி செல்வி அப்படியா பண்ணா? ஆமாக்கா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? ஓஹோ, அப்போ செல்வி அக்கா வரட்டும், என்னன்னு கேட்டுருவோம். செல்வி அக்காட்ட கேட்டால் உண்மையெல்லாம் உளறிடுவாங்களே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓடுது பாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன ஆச்சு? எல்லாரும் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு கோவமா இருக்கீங்க. நாங்கள் யாரும் உங்க கூட பேச மாட்டோம். என் மேல எதுக்கு கோவம்? என்ன கோவமா? எல்லாரும் தாயா பிள்ளையா பழகியிருக்கோம். நீ குற்றாலத்துக்கு போயிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா மாலாவை மட்டும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்க. லட்சுமி அக்கா, நீங்களுமா என்னைய தப்பா நினைச்சிட்டீங்க? நீ பண்ணது தப்பு தானட்டி, அதனாலதான் உன் கூட யாரும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏக்கா, உண்மை தெரியாம பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என்ன உண்மையை கேட்கணும்? மாலாக்காவை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அது வந்து பந்தா பண்ணிட்டு போகுது. ஏட்டி என்னைய பேச விடு. ஏன் நாத்தனாரு அமெரிக்கால இருந்து வந்திருக்கால, அவ வீட்டுக்காரரு எங்கேயாவது டூருக்கு போகணும்னு சொன்னாரு. சரி குற்றாலம் தானே பக்கத்துல இருக்கு, அதான் போவோம்னு பேசணும். காரும் பிடிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் டூருக்கு கிளம்பிட்டோம். சரி குற்றாலத்துல போய் இறங்கிட்டோம். காரில் இருந்து இறங்கி கீழே பார்த்தா மாலாவும் அவன் மவனும் காரு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது, கார் மேல உட்காந்துட்டு இருக்காளா? ஆமாக்கா, குரங்கு மாதிரி மேலே ஏறி வந்திருக்கா. அட பாவமே, அப்புறம் என்னாச்சு? வந்ததுக்கு அப்புறம் அவளை என்ன செய்ய? கையில காசு கொண்டு வரல, குளிச்சுட்டு மாத்துறதுக்கு துணி கொண்டு வரல.
அடக்கிருக்கி அப்படியே வந்துட்டாளாக்கும். ஆமாக்கா. அப்புறம் என் நாத்தனார் வீட்டுக்காரு சரி வந்துட்டாக, பாவம் என்ன செய்ய, நம்ம கூடயே வரட்டும்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களாக்கா, கார் மேலே ஏறி தொத்திக்கிட்டு போயிட்டு நம்ம கிட்ட செல்வி அக்கா என்னைய கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க. ஆமாட்டி, என்ன போய் சொல்லியிருக்கா பாரேன். அப்படியா சொன்னா? ஆமா செல்வி, அவ பேச்ச கேட்டு நாங்களும் உன்னைய தப்பா நினைச்சிட்டோம், மன்னிச்சிரு. பரவாயில்லக்கா, அவ சொன்னதுனால தானே நீங்க நம்புனீங்க. அதை ஒரு வழி பண்ணிடுவோம், சும்மா விடக்கூடாது மாலாக்காவை. பொம்பளைங்க எல்லாரும் வந்தாச்சு, ஆம்பளைங்கள ஒருத்தரையும் காணுமே. மாலாக்கா இன்னும் வரல. வந்துட்டா வந்துட்டா. கொக்கரக்கோ குமாங்கோ, மாலாக்கா யாருன்னு தெரிஞ்சிட்டுங்கோ. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மாலாவுக்கு பிடிச்சிருக்கு கிறுக்கு. என்ன இவளுக்கு ஒரு மாதிரி பேசுறாளுகளே? என்னக்கா இது, என்னைய கிண்டல் பண்றீங்க? பொய் சொல்லி வாழ்வாரே வாழ்வார், பொய்யிலே போய் சேருவார். என்ன ஆச்சு லட்சுமி அக்கா, ஔவையார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? இது ஔவையார் பாட்டு இல்லட்டி, நம்ம நெட்டச்சி உனக்காக எழுதின பாட்டு. என்ன டி, எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். ஆமா ஆமா, தெரிஞ்சிட்டு. சரியான புழு மூட்டை. நான் ஒன்றும் போய் சொல்லலையே டி, என்னை எதுக்கு கிண்டல் பண்ணிட்டு கிடக்கீங்க? எம்மா, செல்வி வந்து கெஞ்சி கெஞ்சி இவளை மட்டும் கூப்பிட்டாலாம், இவளுக்கு வேற வழியே தெரியலையா. ஆமாக்கா, வேற வழி இல்லாம தான் காருக்கு மேலே ஏறி தொங்கிட்டே போயிருக்காங்க. போனா என்ன டி தப்பு? நான் அவங்க கிட்ட ஒழுங்கா போய் கேட்டேன், அவங்க தான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் காருக்கு மேலே ஏறி தொங்கிட்டே போனேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன்னு தெரியுமா? பாவம், அந்த பிரபு பையில வேற கூட்டிட்டு போயிருக்க, கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆயிருப்ப. அதெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டோம்க்கா, விழமாட்டோம். நீ திருந்தவே மாட்டாட்டி, வந்து உக்காரு. சேகர் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அலெக்ஸு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. ஒரே தெருவுக்குள்ள இருக்கோம், ஆனா இப்படி என்னைக்காவது கூட்டம் போட்டாதான் நம்மெல்லாம் பார்த்துக்க முடியுது. ஆமாண்ணே, ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போயிடுறோம், எப்பயாவது தான் பார்க்குறோம். ஆமாப்பா ஆமாப்பா. எப்ப கூட்டம் எதுக்கு போட்டிருக்காக தெரியல தாத்தா, எங்களுக்கும் ஒன்றும் தெரியாம தான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். தலைவர் வந்தாதான் தெரியும். முருகேசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அரவிந்த சாமி. தலைவர் என்ன இன்னும் காணோம்? எல்லாரும் வந்தாச்சாப்பா பூமண்டையா? ஆ, எல்லாரும் வந்தாச்சு தலைவரே. தலைவரே, என்னாச்சு? டபுள் மண்டையனுக்கு பேரை மாத்திட்டீங்களா? எம்மா, அவன் தலையில டபுள் கலர் அடிச்சு வச்சிருக்கான்னு டபுள் மண்டையான்னு கூப்பிட்டோம். அவனுக்கு அந்த பேரு பிடிக்கலையாம், அதான் பேரை மாத்திட்டேன். தலை பார்க்க பூ மாதிரி இருக்குல்ல, அதான் பூமண்டையன்னு வச்சுட்டேன். இந்த பேரு கூட நல்லா தான் இருக்கு தலைவரே. தம்பி, உன் உண்மையான பேர் என்ன? ஏக்கா, என் பேரு சூர்யா. தலைவர் ஒரு நாள் கூட சூர்யான்னு பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேக்காரு. அந்த மண்டையா இந்த மண்டையான்னு தான் கூப்பிடுறாரு. விடுப்பா விடுப்பா, நீ என்னைக்கு தலையில ஒழுங்கா கருப்பு கலர் அடிச்சிட்டு வாரியோ அன்னைக்கு உன்னைய பேரை சொல்லி கூப்பிடுவேன். இதெல்லாம் ஸ்டைலு தலைவரே, உங்களுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? அதான் வயசாயிட்டுல. கூட்டத்தை ஆரம்பிப்போமா? நம்ம ஊரு பெண்கள் எல்லாரும் டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க.
ஆமா 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 தலைவரே. அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை முடிஞ்ச உடனே டூருக்கு எல்லாரும் சேர்ந்து போலான்னு இருக்கோம். டூருக்கா? டூருக்கு போனா செலவு ரொம்ப ஆகுமே. ஆமாப்பா, டூருக்கு போனா செலவு ஆகத்தான் செய்யும். மொத்தமா எல்லா செலவையும் கணக்கு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவுன்னு பிரிச்சிடலாம். தலைவரே, டூருக்கு போக போறோமா? ஜாலி ஜாலி. எந்த ஊருக்கு போக போறோம்? நேத்து தானே டூருக்கு போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? சும்மா கிடக்க மாட்டீங்க? ஏட்டி, எல்லாரும் சேர்ந்து போனா ஜாலியா இருக்கும். நான் மட்டும் வர வேண்டாமா? எம்மா, எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க, நம்ம எந்த ஊருக்கு போலாம். தலைவரே, பக்கத்துல எந்த ஊருக்கும் போகக்கூடாது. நல்ல பெரிய ஊரா இருக்கணும். 3 நாள் 4 நாள் ஆகணும். அப்படி ஒரு ஊரா பார்த்து சொல்லுங்க. எம்மா, அத நீங்களே எல்லாரும் பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு ஊரை சொல்லுங்க, கடைசியில முடிவு பண்ணுவோம். டெல்லிக்கு போவோம். பம்பாய்க்கு போவோம். எம்மா, அவ்வளவு தூரம்லாம் பஸ்ஸில் போக முடியாது. வேற ஏதாட்டும் ஊரு சொல்லுங்க. தலைவரே, கேரளாவுக்கு போகுமா? அங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏக்கா, எப்படி கேள்விப்பட்டீங்க? ஏட்டி, யூடியூப்ல பார்த்தேன் டி. கேரளா நல்ல ஊரு தான், எல்லாருக்கும் சம்மதமானு சொல்லுங்க. சம்மதம். அப்படின்னா சரி, எல்லாரும் சம்மதிச்சாச்சு. நம்ம கேரளாக்கே போவோம். நான் நாளைக்கு பஸ்ஸுக்காரன்ட்ட பேசிட்டு எவ்வளவு ஆகும்னு கணக்கு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு காசு கொடுக்கணும்னு பூ மண்டையங்கிட்ட சொல்லி விடுறேன். அவன் வந்து சொல்லுவான். சரியா? தலைவரே, சாப்பாடுலாம் எப்படி? ஏம்மா, சாப்பாடுலாம் அவங்களே பார்த்துக்கணுமா? அங்கங்க கடையில் நிறுத்துவோம், வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதான் கரெக்ட் தலைவரே, எல்லாருக்கும் சோறெல்லாம் போட முடியாது. சரி, நான் நாளைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி விடுறேன். இப்போ கூட்டம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்புங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போக போறோம். ஜாலியா இருக்கும். ஆமா ராதாக்கா, இனிமே ஒரே கொண்டாட்டம்தான். இன்னைக்கு இவகிட்ட கேட்ட வேண்டியதுதான். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். நெடுவாளி, நில்லு. அட நைனா, இங்கதான் இருக்கீரா? எதுக்கு அவசரமா கூப்பிட்டீரு? திங்க ஏதாட்டு வச்சிருக்கீரா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு. திடீர்னு என்ன ஆச்சு நைனா உங்களுக்கு? படத்துல வர்ற வில்லன் மாதிரி பேசுறீரு. உட்காருன்னு சொன்னேன். உட்காந்தாச்சுப்பா, உட்காந்தாச்சு. சொல்லுங்க, இப்போ என்ன விஷயம்? நீ ஒரு கண்ணாடி போட்ட பையன் கூட ரோட்ல நின்று பேசிக்கிட்டே இருக்கியாமே. அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வந்து ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நைனா. இன்னைக்கு கூட ஒரு ஆள் வந்து சொல்லுச்சு. நம்ம பப்ஸ் வாங்கும் போது எவனோ பார்த்துருக்கான். அதான் நைனா கிட்ட வந்து போட்டு கொடுத்துருக்கானுங்க. சமாளிப்போம். நைனா, அது ராமு, என் ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? சும்மா பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. அவரு பேரு ராமு. அவரு என்னைய கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதைத்தான் என்கிட்ட சொன்னாரு. நான்லாம் முடியாதுன்னு தான் சொன்னேன். முடியாதுன்னு சொன்னேங்கிற, அப்புறம் அவன் ஏதோ வாங்கி வாங்கி கொடுக்குறானா, நீ வாங்கிட்டு போய் திங்கிறியா? ஆமா நைனா, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. கல்யாணம் கட்டி வைங்க. ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் என் மகளை கல்யாணம் கட்டி வைக்க முடியாது.
நைனா, எப்படியும் யாராவது ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி தானே வைக்க போறீங்க. அது இவருக்கு வச்சா என்ன? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் உன்னைய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வருவாங்க. ஒழுங்கா தயாரா இரு. நைனா, அவரு ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்களேன். கண்டவங்கிட்டெல்லாம் நான் பேச முடியாது. சாயந்தரம் மாப்பிள்ளை வருவாரு. ஒழுங்கா தயாரா இரு. இந்த நைனா எதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு? ராமு கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம்ல. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்கு ஏன் புரிய மாட்டேக்கி? மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாங்க? சரி சரி. மாணிக்கண்ணே, உங்க குடும்பத்தை பத்தி இவர்கிட்ட சொன்ன உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஓ அப்படியா? மாப்பிள்ளை என்ன வேலை பாக்கீரு? நான் டிரைவரா இருக்கேன். மாசம் 5000 சம்பளம் வாங்குறேன். என்னது 5000 சம்பளமா? இவரு 10,000 சம்பளம்னு சொன்னாரே. போட்டு கொடுத்துட்டானே. சரி, உங்க அப்பா ஏன் இப்படி தலை முழுக்க முக்காடு போட்டு வந்திருக்காரு? தலையில பெரிய கட்டி இருக்கு, நீங்க பார்த்தா பயந்துருவீங்க. அதனாலதான் துணியை வச்சு மூடி இருக்கேன். ஓஹோ அப்படியா? பையனுக்கு அம்மா இல்லையா? பையனுக்கு அம்மா யாரெல்ல கலர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வர முடியல, கல்யாணத்துக்கு வந்துருவா. பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க, பார்த்துட்டு போகணும். நிறைய சோழி கிடக்கு. ஏன்பா பொண்ணு பார்க்க வந்துட்டு இவ்வளோ அவசரப்படுறியே? சரி இரு, பொண்ணை வர சொல்றேன். சரஸ்வதி, நெடுவாளிய கூட்டிட்டு வா. பொண்ணு நல்லா சேலை கட்டி அழகா இருக்காவளே. ஏப்பா அது பொண்ணுக்கு அம்மா. பக்கத்துல நிக்கிற பேண்ட் சட்டை போட்டதுதான் என் பொண்ணு. பொண்ணு பார்க்க வந்தா காபி டீ எல்லாம் தர மாட்டீங்களா? தலைபூரம் எதுக்கியா துணியை போட்டு மூடி வச்சிருக்கீரு? அதெல்லாம் விடுங்க. பொண்ணை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு? என்ன மாப்பிள்ளை ஒரு கலர்ல இருக்காரு, அவங்க அப்பா ஒரு கலர்ல இருக்காரு, ஆளாளுக்கு ஒரு தினசா இருக்காங்களே. சரஸ்வதி சும்மா இரு, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். ஏன் தங்கத்தை கொண்டு இந்த கீரி பிள்ளை மண்டையனுக்கா கட்டி வைக்க போறீரு? அப்படி சொல்லுமா. சரி, எனக்கும் மாப்பிள்ளை பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்துவோம். நல்ல நாளெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். யோ பச்சை மண்டை, தலையில இருக்கிற புள்ள பூரம் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கிருவேன். நாளைக்கே கல்யாணத்தை வைக்கணுமாம்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு கல்யாண சம்மதம்லாம் கிடையாது. நாளைக்கே எப்படிப்பா கல்யாணத்தை வைக்க முடியும்? இன்னும் தட்டை மாத்தணும், நிச்சயம் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் வைக்கணும். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நிறைய சோழி கிடக்கல. நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிருங்க. இந்த மூஞ்ச மூடி இருக்கிறவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே. அப்படி என்னங்க அவசரமான சோழி கிடக்கு? கல்யாணம் பொறுமையா தான் பண்ணணும். ஒரு நாளைக்கு தான் எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு மட்டும்தான் நடிப்பேன். நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடுங்க. யோ சும்மா இரியா, உளறிக்கிட்டு இருக்காத. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மண்டையர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவர் பிள்ளையார் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. என்னது, பிச்சை எடுப்பாரா? ஆமாங்க, நான் பிச்சை தான் எடுப்பேன். இவன் என் பிள்ளை எல்லாம் கிடையாது. நடிக்கிறதுக்கு என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. டீ கடைக்காரா, என்ன வேலை இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் உளறிக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்கியா? நல்லா கேளுங்க. முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என் பிள்ளைக்கு நான் வேற நல்ல மாப்பிள்ளைய பாத்துக்கிடுறேன். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கே, கட்டி வைங்களேன்.
ஏண்டா முள்ளு மண்டையா, நான் எவ்வளவு வளர்த்தி இருக்கேன், நீ ஏன் காலு முட்டி அளவு தான் இருப்ப, எப்படிடா தாலி கட்டுவ? அதெல்லாம் குனிய வச்சு கட்டிடுவேங்க. என்னது குனிய வச்சு கட்டுவியா? எந்திரிடா முதல்ல. எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. போய் சொல்லி நடிக்க வந்தவன் தானடா நீ, உன்னைய அசிங்கப்படுத்தினா என்ன தப்பு? ஓடுங்கடா முதல்ல எல்லாரும். மாணிக்கண்ணே, மாப்பிள்ளைய கூட்டு வந்ததுக்கு கொஞ்சம் கமிஷன் பணம் தாங்களேன். யோ, தெரிஞ்சவனாச்சேன்னு பாக்க, இல்லைன்னா உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓடிரு. நல்ல மாப்பிள்ளைய கூட்டு வந்தீரு, அவளுக்கு பிடிச்ச பையனுக்கே கட்டி வைக்க வேண்டியது தானே. கண்ட பயலுக்கும் என் பிள்ளைய கட்டி வைக்க மாட்டேன். 2 பேரும் போங்க உள்ள. நைனா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். நீ எப்படி சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? சோறுன்னு சொன்னா ஓடி வந்துருவ. வரமாட்டேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஏங்க அவ கோவிச்சுக்கிட்டு போறா, போய் சமாதானப்படுத்துங்க.